சூழலியல்ல ஜான் தாமஸ் கர்டிஸோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் தாமஸ் கர்டிஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் மற்றும் தாவர சூழலியலாளர். இவர் 1913 செப்டம்பர் 20 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற விஸ்கான்சினுடைய வாக்கிசா கவுண்டியில் இருக்கிற வாக்கிசாவில் பிறந்தாங்க. இவர் 1937ஆம் ஆண்டு அந்த விஸ்கான்சினுடைய மேடிசனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மேடிசனில் இருந்து பிஹெச்டி இன் பாட்டனி பெற்றாங்க. அதாவது தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்றாங்க. அதை தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு தாவரவியல் கற்பிப்பாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அதே சமயம் ஜான் தாமஸ் கர்டிஸ் தாவர சூழலியலில் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட தாவரங்கள் குறிப்பிட்ட சூழல்களில் எப்படி வளருதுன்றதை பற்றி படிக்கிறது தான் தாவர சூழலியல்ன்றது. அந்த தாவர சூழலியலில் இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. பொதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில தாவர சமூகம் இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல அது அப்படியே இருக்காது, அது அப்படியே மாறுபடும் அப்படின்ற கருத்து பரவலாக நிலவி வந்தது. அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாமரை, அல்லி செடி, அதுக்கப்புறமா இந்த தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னொரு இடம் அதை தள்ளி இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அப்படியே இங்கே காணப்பட்ட எந்த தாவரமும் இல்லாமல் வேறு புது வகையான தாவரங்கள் இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. இதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஒரு இடத்துல அதிகமாக நீர் இருக்கக்கூடிய இடத்துல தாமரை, அல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது, அதை சுற்றி புற்கள் செடிகள்லாம் இருக்குது. இது ஒரு சமூகம். அதுக்கப்புறமா பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளி செடி, சப்பாத்தி கள்ளி இது மாதிரியான தாவரங்கள் இருக்கும். அது ஒரு பிளான் கம்யூனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இருக்கக்கூடிய தாவரங்கள் முற்றிலும் அப்படியே வேறுபடும், ஒரே மாதிரி இருக்காது அப்படின்ற கருத்து. இது ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் இது முழுமையாக சரி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல தாவரங்கள் இருக்கும். அந்த சூழல் அப்படியே சடனாக இன்னொரு இடத்துல அப்படியே மாறாது. அதுக்கு பதிலாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸாக அந்த தாவரங்களினுடைய அந்த தன்மையும் மாறுபடும். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ அதிகமாக ஒரு குளம் இருக்குது, அங்கே அதிகமாக நீர் இருக்குன்னா அந்த குளத்தில் தாமரை இருக்கும், அதே மாதிரி அல்லி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஈரமணல் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல அதிகமான தண்ணி அந்த நிலத்தடி நீர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தென்னை மரம், அதை சுற்றி சில செடிகள்லாம் வளரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அந்த இடத்துல அவ்வளோ ஈரப்பதம் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு நிலத்தடி நீர் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல வாழை மரம், மாமரம் இது மாதிரியான மரங்கள், அதை சுற்றி சில செடிகள் இது மாதிரிலாம் வளரும். அதுக்கப்புறமா அதை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அந்த இடத்துல முழுமையாக அந்தளவுக்கு அதிகமான நீரெல்லாம் இல்லை. அப்படியான சூழலில் அதுக்கேற்ற மாதிரி பனைமரம் இது மாதிரிலாம் வளரும். அதையும் தள்ளி போனால் இப்போ வெறும் மணல் தான் இருக்குது, அதிகமான நீர்லாம் இல்லை. அப்போ அந்த இடத்துல பாலைவனத்தில் வளரக்கூடிய கள்ளி செடி, சப்பாத்தி கள்ளி இது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே சடனாக மாறாமல் அந்த இடத்துல இருந்து படிப்படியாக மாறுபாடுகளை அடையும் அந்த சூழல். அதுக்கு ஏற்ற மாதிரியே தாவரங்களும் இருக்கும். இப்போ நாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு இடத்துல தாமரை இருக்கும், அல்லி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தென்னை மரம் இருக்கும். அதை தள்ளி போனால் அப்படியே வாழை மரம், மாமரம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முழுமையாக தென்னை மரமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல தென்னை மரம் அடர்த்தியாக இருக்குது, ஏன்னா அது தென்னை மரம் வளர்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு சூழல் இருக்குது, அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் போக அதை தள்ளி போக அப்படியே அந்த சூழல் மாறாது. அதுக்கு மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சூழல் மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ அடர்த்தியாக அதிகமான தென்னை மரங்கள் இருக்குது அப்படின்னா அப்படியே தள்ளி போக அந்த தென்னை மரங்கள் கம்மியாக ஆரம்பித்து வாழை மரம், மாமரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்த பார்த்தா தென்னை மரங்களும் இருக்கும், மாமரங்களும் இருக்கும். அடுத்து தள்ளி போக அந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வர முழுமையாக அந்த இடத்துல மாமரம், அது போன்ற அந்த மாமரம் எந்த மாதிரியான சூழலில் வாழுமோ அதுக்கேற்ற மாதிரியான செடிகள், கொடிகள் அதெல்லாம் அதை சுற்றி இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போனால் அப்படியே முழுமையாக மாமரங்கள் இல்லாமல் போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாமரங்கள் கம்மியாயிட்டே போய் அதுக்கேற்ற மாதிரி மற்ற இந்த தண்ணீர் குறைவாக தேவைப்படக்கூடிய புற்கள், அதுக்கப்புறம் புதர்கள், அதை தள்ளி போனால் அதுக்கப்புறமா தான் இந்த கள்ளி செடி, ஸோ இது மாதிரிலாம் மாறும். ஸோ இப்படி தான் இருக்குமே ஒழிய ஒரு இடத்துல அப்படியே தென்னை மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே கள்ளி செடி இருக்கும் அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த
ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து கண்டறிகிறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து காடை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய காடு இருக்குது அப்படின்னா அந்த காடு எடுத்த உடனே அதிக மரங்களோடலாம் ஆரம்பிக்காது. அந்த காட்டினுடைய அந்த என்ட்ரன்ஸ் அதை பார்த்தா ஃபஸ்ட்டு நிறைய புற்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அந்த புல்வெளியில் நடந்து போயிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக புல்லும் இருக்கும், புதரும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிட்டே இருந்தால் புல், புதர், சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இன்னும் தள்ளி போயிட்டே இருந்தால் புதர்களும் சின்ன சின்ன மரங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் தள்ளி போயிட்டே இருந்தால் சின்ன சின்ன மரங்களும் பெரிய பெரிய மரங்களும் இருக்கும், புதர்கள் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் தள்ளி போயிட்டே இருந்தால் பெரிய பெரிய ஓங்கி உயர்ந்த மரங்கள் இருக்கும். இன்னும் உள்ளே போயிட்டே இருந்தால் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் அதிகமான மரம், செடி, கொடி அப்படின்னு பயங்கரமாக அடர்த்தியாக இருக்கும். அதுதான் அடர்ந்த காடு அப்படின்றது. இப்படியே ஒரே நேர்கோட்டில் அந்த காட்டை நோக்கி போயிட்டே இருந்தால் போக 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 அந்த காட்டினுடைய மையப்பகுதியை கடப்போம். கடந்து மறுபடியும் அந்த காட்டினுடைய வேறு ஒரு முனையை நோக்கி போக ஆரம்பிப்போம். அப்படி போக ஆரம்பிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி இப்போ அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மரம், செடி, கொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அடர்த்தி கம்மியாகும், ஆனால் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். இன்னும் தள்ளி போயிட்டே இருந்தால் பெரிய பெரிய மரங்களும் சின்ன சின்ன மரங்களும் வரும். அதுக்கப்புறம் முழுமையாக சின்ன சின்ன மரங்கள் இருக்கும், புதர்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் தள்ளி போனால் புதர்கள், அதுக்கப்புறம் வந்து புற்கள் இருக்கும். இன்னும் தள்ளி போனால் புற்கள் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் சமையலி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஒரு காடு ஆரம்பிக்குது, இங்கே முடியுது அப்படின்னா புல், புதர், புதரும் புல்லும், அதுக்கப்புறம் வந்து புதர் மட்டும், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மரங்களும் புதர்களும், அதுக்கப்புறம் வந்து மரங்கள் மட்டும், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய மரங்களும் சின்ன சின்ன மரங்களும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரங்கள், ஓங்கி உயர்ந்த மரங்கள், அதே மாதிரி காட்டுக்கு நடுவில் போக போக அடர்த்தி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போக போக அதுக்கேற்ற மாதிரி பெரிய மரங்கள், சின்ன மரங்களும் புதர்களும், அதுக்கப்புறம் வந்து புதர்களும் புற்களும், புற்கள் மட்டும் சமவெளி அப்படின்னு இந்த ரூட் வந்து முடியும். ஸோ இப்படி காட்டினுடைய எந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படியான ஒரு சூழல் தான் வந்து இருக்குது. இப்போ இந்த காட்டினுடைய மையப்பகுதி ஏன் அடர்த்தியாக இருக்குன்னா அந்த மையப்பகுதியில் அதிகமான மரங்கள் வளர்கிறதுக்குண்டான அதுக்கேற்ற மாதிரியான சூழல் இருக்குது. அதனால தான் அது அடர்த்தியான பகுதியாக இருக்குது. இதுவே அது தள்ளி வர வர அந்த சூழல் வந்து மாறுபடுது. இப்போ புற்களை பொறுத்த வரைக்கும் மற்ற தாவரங்களை விட கம்மியான நீர்லேயே வளரக்கூடியது. ஸோ அதனால தான் என்ட்ரன்ஸ்லலாம் அதிகமான புற்கள் வந்து காணப்படுது, அதுக்கப்புறம் புதர்கள் காணப்படுது, அதுக்கப்புறம் தான் மரங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி தான் ஒரு காடு எதனால் அப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு வேளை அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே நல்ல மண், இப்போ களிமண், செம்மண், இது மாதிரி நல்ல மரங்கள் வளரக்கூடிய மண்ணினுடைய தன்மை இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்தால் அங்கேயே வந்து அதிகமான மரங்களே வளர்ந்துடும். ஸோ புற்கள் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த இடத்துல புற்கள் வளர்கிறதுக்கு உண்டான சூழல் தான் இருக்குது. அதனால தான் அங்கே புற்கள் வளருது. அதுக்கப்புறம் புற்களும் புதர்களும் வளரக்கூடிய சூழல் இருக்குது, அதனால் அது ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக நல்லா மரங்கள் வந்து பக்கத்தில் வளர்கிற மாதிரி சூழல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஸோ இதுதான். ஸோ இப்படி தான் வந்து பிளான்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குமே ஒழிய ஒரு இடத்துலேருந்து அப்படியே சடனாக இங்கே வந்து அதிகமாக அடர்த்தியான மரங்கள் இருக்கும், அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போய் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா மறுபடியும் அடர்த்தியான மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி கண்ணா பின்னான்லாம் இருக்காது அப்படின்றத ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து கண்டறிஞ்சாங்க. இது ஒரு குழப்பம் ஏற்படலாம். இல்லை, நான் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ தென்னந்தோப்பு இருக்குன்னா அதிகமான தென்னை மரம் இருக்குது, அதை தாண்டி வந்தால் அப்படியே வந்து வேறு விதமான மரங்கள் காணப்படுது அப்படின்னு. ஆனால் அது வந்து மனிதர்களால் பண்ணப்படக்கூடியது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான நீர் இல்லைன்னாலும் மனிதர்கள் அதிகமாக அந்த இடத்துல நீர் பாய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி தென்னை மரங்களை வந்து வளர்ப்பாங்க. அதனால் நீங்கள் பொதுவாக வந்து மனிதர்கள் வளர்க்கக்கூடிய தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இயற்கையாக வளரக்கூடியதோடு ஒப்பிட முடியாது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு நான் சொல்கிறதுக்கு மாறாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இயற்கையாக இப்படி தான் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு விஷயம்தான் வந்து கண்டினியூவம் கான்செப்ட் அப்படின்றது. இந்த கண்டினியூவம் கான்செப்ட் இன் இக்காலஜி அதை வந்து ஜான் தாமஸ் கர்டிஸும் ராபர்ட் பி மெக்கின்டாஷ் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சூழலியலாளரும் 1951ஆம் ஆண்டு முன்மொழிஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த தாவரங்கள் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. இப்போ இதே மாதிரி தான் இப்போ ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்துக்கு பக்கத்தில் தென்னை மரம் இருந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குளத்தில் அதிகமான நீர் இருக்கலாம், அதனால் அந்த குளம் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், அதனால் அங்கே தாமரை, அதுக்கப்புறம் வந்து அல்லி இதெல்லாம் வளரலாம்.
ஆனால் அதுக்கு பக்கத்தில் வந்து நிலத்தடி நீர் அவ்வளவா இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த நிலத்தடி நீர் அவ்வளவா இல்லை அப்படின்னா அப்போ அந்த கம்மியான நிலத்தடி நீருக்கு ஏற்ற மாதிரி எந்த மரம் வளர முடியுமோ அது மாதிரியான மரங்கள் வந்து வளரும். ஸோ அதனால தான் நான் சொல்லும்போது இல்லையே தாமரை இருக்கிற இடத்துல தென்னை மரம் பார்த்ததே இல்லையே அப்படின்னா அது காரணம் இதுதான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளான் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. என்னன்னா, இப்போ தாமரை இருக்குது, அதுக்கு பக்கத்திலேயே வந்து நிலத்தில் தென்னை மரம் இருக்குது அப்படின்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தாமரை இருந்தால் தென்னை மரமும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் இருந்தது. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு இடத்துல தாமரை வளர்றதுக்கு ஏற்ற அந்த குளம் இருக்குது, அதனால அது தாமரை வளருது. அதே அதுக்கு பக்கத்தில் அந்தளவுக்கு நிலத்தடி நீர் இல்லை அப்படின்னா அப்போ அங்கே தென்னை மரம்லாம் வளராது. அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு மரம் வளரும். இது வந்து நிலத்தடி நீரை பொறுத்து மட்டும் கிடையாது. அங்கே விழக்கூடிய சூரிய ஒளி, அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய காற்றின் வேகம், வெப்பநிலை, அதுக்கப்புறமா அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை, இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையான தாவரங்கள் தான் வளரும் அப்படின்றத ஜான் தாமஸ் கர்டிஸ் மிகச்சரியாக உணர்ந்து அதை வந்து தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தகவல்கள் எல்லாம் புரிய வர ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கப்புறம் தான் எதனால் ஒரு சில இடங்களில் மாமரமும் தென்னை மரமும் கலந்துருக்கு, இன்னொரு சில இடத்துல தென்னை மரம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு குளத்தில் தாமரை இருக்குது. அதுவே இன்னும் சில இடத்துல பார்த்தா வேறு வகையான தாவரங்கள் இருக்குது. இதெல்லாம் எதனால் இப்படி சமூகமாக இருக்குது அப்படின்னா அது காரணம் இதுதான் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. இதுக்கேற்ற மாதிரி தான் அதனால தான் வெப்பமண்டல சூழல்களில் வாழக்கூடிய மரங்களும் அதுவே வந்து கடுமையான குளிர் நிலவக்கூடிய இடத்துல வாழக்கூடிய தாவரங்களும் அப்படியே வந்து மாறுபடும். அதுவே வந்து நிறைய இந்த பனி பிரதேசங்கள்லாம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களும் மாறுபடும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்தந்த தாவரங்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் வளரும், அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி மாறும். ஸோ அதுதான் வந்து உண்மை அப்படின்றத இவர் வந்து வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அப்படியே சடனாக தாவரங்கள் மாறுபடாது. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸாக வந்து படிப்படியாக தான் வந்து மாறுபாடு அடையும் அப்படின்றத இவர் விளக்கினாங்க. இதுதான் கண்டினியூம் கான்செப்ட் அப்படின்றது. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி தாவரவியல் பேராசிரியராகவே பணியாற்ற தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா ஜான் ராஜர் பிரே அப்படின்னு சொல்லி இன்னொரு அமெரிக்காவை சேர்ந்த சூழலியலாளர் அவர் கூட இணைஞ்சு ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சாங்க. அதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருடைய பேர்னால பிரே கர்டிஸ் ஆர்டினேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பிரே கர்டிஸ் ஆர்டினேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வரைபடம் மாதிரி மேப் மாதிரி இருக்கும். அதை இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கினாங்க. ஒரு புள்ளி வச்சு ஒவ்வொரு தாவரங்களுக்கு இடையில் உண்டான வித்தியாசங்களை காமிப்பாங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வரைபடமாக உருவாக்கிட்டு என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பாங்க. இப்போ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து குறித்து இது கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த வரைபடத்தில் காண்பிப்பாங்க. அதுவே ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அதையும் வந்து புள்ளி வச்சு இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் ஒரு தாவரம் இருக்கிற இடமும் இன்னொரு அதுக்கு வேறுபாடாக இருக்கக்கூடிய தாவரம் இருக்கிற இடமும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத காண்பிப்பாங்க. அப்படி காண்பிக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த பிரே கர்டிஸ் ஆர்டினேஷன் அப்படின்றது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பேனா, பென்சில், அதுக்கப்புறம் வந்து பால், பேட் இது மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம், கிரவுண்ட் அப்படின்னு. இப்போ இதில் எது ஓரளவுக்கு பொருந்தும் அப்படின்னா பென்சில், பேனா இது ரெண்டுமே ஓரளவுக்கு பொருந்தும், ஏன்னா இது ரெண்டுமே படிப்பு சம்மந்தப்பட்டது. அதுவே பால், கிரிக்கெட் பால், அதே மாதிரி பேட் இதெல்லாம் வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்டது, இது தனியாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல பேனா, அதுக்கப்புறம் பக்கத்தில் பால், அதுக்கப்புறம் வந்து பென்சில், அதுக்கப்புறம் வந்து பேட்டு, இப்படி எப்படி வேணால் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்படி இருக்காது. மெதுவாக வந்து பேனால் ஆரம்பித்து பென்சிலில் தொட்டு அதுக்கப்புறம் பால், பேட் இப்படி தான் போவோம். இந்த மாதிரி தான் வேறுபாடு. அந்த வேறுபாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே அதனுடைய இடமும் வந்து வேறுபாடாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கண்டினியூம் கான்செப்ட் வந்து உணர்த்துது. இதுக்கேற்ற மாதிரி இந்த மேப்பில் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த மேப் இதுதான்னு வச்சுக்குவோம், இந்த இடத்துல தென்னை மரம் இருக்குது, இங்கே தான் வந்து கள்ளிச்செடி இருக்கும். ஏன்னா
இந்த இடைப்பட்ட இடத்துல அப்படியே இந்த இடம் வந்து நீர் நிறைந்த இடமா இருந்து அப்படியே இந்த இடம் பாலைவனமாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இப்படியே படிப்படியாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனமாக மாறிட்டே வந்து இங்கே தான் பாலைவனமாக இருக்கும், இந்த எண்டில் தான். அப்போ இந்த மேப்பில் குறிக்கும்போது பாருங்கள், தென்னை மரத்துக்கு அதிக நீர் தேவை, அதுவே வந்து கள்ளி செடிக்கு அதிக நீர் தேவையில்லை. ஸோ இந்த 2 தாவரங்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது, பேனாக்கும் பேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி. அப்போ அந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரியே இதனுடைய தொலைவும் இருக்குது பாருங்க அப்படின்னு அந்த அந்த இந்த இதை வந்து காமிப்பாங்க அந்த மேப்பில். ஸோ அதுதான் வந்து அந்த பிரே ராஜர் ஆர்டினேஷன் அப்படின்றது. அப்படியே அந்த டிஸ்சிமிலாரிட்டிஸை காமிக்கக்கூடியது வந்து பிரே கர்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டி அப்படின்னு அழைக்கப்படும். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீதியாக இந்த ஜான் ராஜர் பிரேவும் ஜான் தாமஸ் கர்டிஸ் இவங்க 2 பேரும் வந்து அதை தெரியப்படுத்தினாங்க. 1957 பண்ணாங்க. அதுக்கப்புறமா விஸ்கான்சினில் இருக்கக்கூடிய காடு மலைப்பகுதி அங்கெல்லாம் ஜான் தாமஸ் கர்டிஸ் இவர் கூட 39 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் ஆய்வு செஞ்சாங்க. ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணி 1959ஆம் ஆண்டு த வெஜிடேஷன் ஆஃப் விஸ்கான்சின் அண்ட் ஆர்டினேஷன் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புத்தகமாகவே எழுதி அதை வெளியிட்டாங்க. இது வந்து விஸ்கான்சன் ஸ்கூல் ஆஃப் நார்த் அமெரிக்கன் பிளான்ட் கம்யூனிட்டிஸுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அடித்தளமான ஒரு பாடநூலாக இந்த புத்தகமானது அமைஞ்சது. விஸ்கான்சின் ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடம் கிடையாது. விஸ்கான்சின் ஸ்கூல் அப்படின்றது ஒரு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட், அதாவது அந்த விஸ்கான்சினில் இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய நாலேஜ் அறிவை வந்து குறிக்குது. ஸோ அந்த விஸ்கான்சினில் எந்தெந்த வகையான தாவரங்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, அது எதனால் அந்த இடத்துல இருக்குது, அப்படி அவ்வளோ விஷயங்களையுமே சுருக்கமாக இந்த புத்தகத்தில் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. கூடுதலாக நிறைய அந்த விஸ்கான்சினில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கம்யூனிட்டிஸ் அதனுடைய ஒட்டுமொத்தமான விஷயங்களை இவர் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணி இன்டர்பிரிட்டேஷனும் கொடுத்தாங்க, அதான் விளக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்களை இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடையும் இவர் வந்து பின்பற்றினாங்க, ஒரு முறையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது, அந்த பெரிய இடத்துல இப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அதிகமான தாவரங்கள் இருக்குது. இப்போ எவ்வளோ தாவரங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எண்ணிட்டே இருந்தால் முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு முறையை பின்பற்றலாம். எப்படின்னா, அந்த 1 கிலோமீட்டரில் ஒரு 5 மீட்டர் சரௌண்டிங், 5 சதுர மீட்டருக்குள்ளே எத்தனை மரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. பார்த்துட்டு 5 சதுர மீட்டர் 1 கிலோமீட்டரில் எத்தனை 5 சதுர கிலோமீட்டர் இருக்குமோ அவ்வளோ மரங்கள் இருக்கும் அப்படின்னு முழுமையாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக வந்து சொல்லிடலாம். அந்த மாதிரி கொண்டு வர்றது. இப்போ இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து 100 மீட்டர் இருக்குது, அந்த 100 மீட்டரில் எத்தனை பால் இருக்குது அப்படின்னு, இப்போ 100 மீட்டரில் எத்தனை புல் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதை ஃபுல்லாக வந்து எண்ணுறதுக்கு பதிலாக 1 மீட்டரில் எத்தனை புல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 1 மீட்டரில் ஒரு 5 புல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ 1 மீட்டரில் 5 புல் இருக்குன்னா 100 மீட்டரில் 500 புல் இருக்கும் அப்படின்னு ஒரு தோராயமாக வந்து கணிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை பயன்படுத்தி விஸ்கான்சினில் இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றியெல்லாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த கண்டினியூம் கான்செப்ட் அப்படின்னு இவர் சொல்லியிருந்த விஷயத்தை ஏற்கனவே ஹென்ரி ஆலன் கிளேசன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் மற்றும் சூழலியலாளர், அவர் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தாவரங்கள் மாறுபடும் அப்படின்னு. ஆனால் அது அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை. ஜான் தாமஸ் கர்டிஸோடைய ஆய்வு அதை ஏற்றுக்கொள்ள வச்சது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஆல்டோ லியோபோல்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரைட்டர் இருக்கிறாங்க. அவர் ரைட்டர், ஃபிலாசபர், சயின்டிஸ்ட், இக்காலஜிஸ்ட், பாட்டனிஸ்ட் சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. இந்த விஸ்கான்சினில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அவங்க தரப்பில் ஒரு ஆர்பரேட்டம் இருக்குது. ஆர்பரேட்டம் அப்படின்னா நிறைய மரங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு தாவரவியல் பெரிய பூங்கா. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அங்கே அந்த பூங்காவில் ஒரு பெரிய புல்வெளி ப்ரரீஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விருப்பப்பட்டாங்க. ஆனால் அவர் வாழும்போது அந்த ஆசை வந்து பெருசாக அவரால் ஆக்டிவாக இருக்கும்போது நிறைவேற்ற முடியல. அதை ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சினுடைய அந்த குறிப்பிட்ட பகுதி அங்கே வந்து பழங்காலத்தில் இருந்த புற்கள் அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு இவர் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு புற்களை வளர்க்குறதுக்கு உண்டான முயற்சி, விதை தூவுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா,
புற்கள் மட்டும் வளராம களையும் சேர்ந்து வளர்ந்தது. பழைய புற்கள் மட்டும் இல்லாம புதுசா வெவ்வேறு அதாவது மக்கி போன, அதே மாரி காஞ்சு போன புற்கள் எல்லாம் இருந்தது. மற்ற செடிகளும் வளர்ந்தது. இந்த மாரி வளரும்போது பார்க்கறதுக்கே ஒரு மாரி இருக்கும். அந்த இடம் வந்து பிரரியா வந்து ஒரு புல்வெளியா மாற்றணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ ஒரு இடம் புல்வெளியா இருந்தது. இப்ப மாறி போயிருச்சு. இத மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி புல்வெளியா மாத்தணும். அதுக்கு பேர் தான் ரீஸ்டோரேஷன் இக்காலஜி அப்படின்றது. ஸோ அந்த மாரி கொண்டு வரணும் அப்படின்னு ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து ஒரு புதிய முறைய கொண்டு வந்தாங்க. அதான் வந்து பிரெஸ்கிரைப்டு ஃபயர பயன்படுத்தக்கூடிய முறை. பிரெஸ்கிரைப்டு ஃபயர் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுல நெருப்ப வந்து பயன்படுத்தி, அந்த நிலத்தில இருக்கக்கூடிய தாவரங்கள் மீது அந்த நெருப்ப வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும்போது, இவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அதுக்கேத்த தாவரங்கள மட்டும் அழிச்சிட்டு, இவங்க என்ன புற்கள் வளரணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த புற்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பிரெஸ்கிரைப்டு ஃபயர பயன்படுத்தினாங்க. இப்ப புரியிற மாரி சொல்றேன். இப்போ ஒரு நிலத்தில களை வளர்ந்திருக்கு, செடி, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச புற்கள் எல்லாம் இருக்கு. அதே சமயம் இவங்க விதைச்ச புல்லும் வந்து வளருது. இப்ப இவங்க விதைச்ச புல் மட்டும் வளரணும். மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிரணும் அப்படின்னா, அந்த நெருப்ப பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த இந்த களை செடிகள், மற்ற இந்த காய்ந்த புற்கள் இதெல்லாமே வந்து மேலோட்டமா தான் வளர்ந்திருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட நெருப்ப வந்து கொடுக்கும்போது, அது எல்லாமே விதையோட, வேரோட அழிஞ்சு போயிரும். அதுவே இவங்க தூவின விதை, அந்த புற்களினுடைய அந்த வேர்கள் வந்து அழிஞ்சு போகாது. ஏன்னா ரொம்ப ஆழமா அது வந்து மண்ல வந்து ஊண்டி இருக்கும். அதே மாரி அதனுடைய வளர்ச்சி பகுதியும் கூட மேற்பரப்புலலாம் இருக்காது. மண்ணுக்குள்ள தான் அதனுடைய வளர்ச்சி பகுதியும் கூட இருக்கும். இதனால ஒரு குறிப்பிட்ட நெருப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுல பயன்படுத்தினா, மேலோட்டமா மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே அழியும். அப்படி அழியும்போது களை செடிகளினுடைய வேர்கள் எல்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா, அது ஓரளவுக்கு மேலோட்டமா இருக்கும். ஆனா, இவங்க தூவின பொருட்களினுடைய வேர் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி அடியில இருக்கும். அதனால அது அழிஞ்சு போகாது. அதனுடைய மேற்பரப்பு மட்டும் தான் அழியும். அப்படி மேற்பரப்பு மட்டும் அழியிறனால, அது மறுபடியும் அந்த புற்கள் மட்டும் வளர ஆரம்பிக்கும். ஸோ, மற்ற களைகள் அதே மாரி தேவையற்ற தாவரங்கள் எதுவுமே வளராம, புற்கள் மட்டும் வளரும். அந்த இடம் புல்வெளியா மாறிடும். ஸோ இதை தான் இவங்க வந்து பண்ணாங்க. ஜான் தாமஸ் கர்டிஸ் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட. இந்த முறையானது இன்று வரை பின்பற்றப்பட்டு வருது. இந்த மாதிரி ரீஸ்டோரேஷன் இக்காலஜியில் அந்த நெருப்பை பயன்படுத்தக்கூடிய முறையானது. ஸோ இப்படி பயன்படுத்தி இவர் உருவாக்கின அந்த ஒரு இடம் வந்து 60 ஏக்கர். ஸோ 60 ஏக்கர் புல்வெளி. அதுக்கு வந்து 60 ஏக்கர் கர்டிஸ் பிரரி அப்படின்னு சொல்லி, கர்டிஸ் பிரரி அப்படின்னு இவருடைய பேரையே அதுக்கு வந்து சூட்டினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண இவர் இறுதி 1961 ஜூன் 7 அன்னைக்கு இவருடைய 47 வயதில் இறந்து போனாங்க. ஜான் தாமஸ் கர்டிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.